பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த மனமகிழ்ச்சியான இந்த ஓய்வு நாள், இந்த காலை நேரத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உங்களுடைய வேத வசனங்களை தியானிக்கும்படியாய், அதை கேட்டு அதன்படி நடக்கும்படியாய் எங்களை ஸ்திரப்படுத்த வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள வல்லமுள்ள நாமத்தினாலே இந்த நாளில் சீயோன் மெத்ரிஸ் திருச்சபையினுடைய அனைத்து அங்கத்தினர்களுக்கும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாக நன்றி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் கமிட்டி அங்கத்தினர்கள் மற்றும் என்னோடு உடன் ஊழியக்காரராக இருக்கிற அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் டிஎஸ்ஐ அவர்களுக்கும் நன்றி நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா அவர்கள் இன்றைக்கு மெசேஜ் நீங்கள் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் கர்த்தருடைய சமூகத்தில் இங்கே வந்தவுடனே வருவதற்கு முன்பதாக கர்த்தருடைய சமூகத்தில் நாங்கள் செபித்தோம். ஆண்டவரே, என்ன தேவ செய்தி கொடுக்க வேண்டும், ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் கொடுத்த வார்த்தை, கர்த்தர் எதிர்பார்க்கும் ஜனம். நம்மிடத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? நாம் எதற்காக அழைக்கப்பட்டோம், எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டோம், ஏன் இன்றைக்கு திருச்சபையிலே ஒரு அங்கத்தினராக இருக்கிறோம், இதனுடைய பிரதிபலன் என்ன? நாம் இப்படியே உலகத்தில் இருந்துவிட்டு நாம் எடுத்து கொள்ளப்பட வேண்டுமா, அல்லது இயேசு கிறிஸ்துவுக்காக அவர் நினைக்கின்ற காரியத்தை சாதிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோமா என்று சொல்லி ஒரு கேள்வியானது இந்த இடத்துல முன்வைக்கப்படுகிறது. கர்த்தர் யாரை தேடுகிறார் என்று சொன்னால், இந்த உலகத்தில் அவருடைய வேலையை செய்யும்படியாய் அவருக்காக நிற்க வேண்டும், அவருக்காக ஜீவிக்க வேண்டும், அழிந்து போகிற ஆத்துமாவை கிறிஸ்துவ வண்டியில் கொண்டு வர வேண்டும், ஜனங்களுக்கெல்லாம் கிறிஸ்துவ பற்றி சொல்ல வேண்டும் என்று சொல்லி, என் காரியமாக யார் போவார், யார் என்னுடைய வேலையை செய்வார்கள், எனக்காக யார் எந்த வேலை செய்வார்கள், சின்ன வேலையோ பெரிய வேலையோ, அவருடைய நாமத்து நிமித்தம் செய்கிற ஜனங்களை அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு அநேக ஜனங்கள் எனக்கு விருப்பமாக இருக்கிற காரியத்தை நான் செய்ய நான் விரும்புகிறேன். ஒருவேளை என்னுடைய சகோதர சகோதரிமார்கள் நீங்கள் விரும்புகிற காரியத்தை நீங்கள் செய்ய விருப்பப்படலாம். நம்ம அதுதான் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கலாம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? நான் விரும்புகிற காரியத்தை செய்கிறவனே எனக்கு சீசனாக இருப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே நேரம் இல்லாத காரணத்தினால் 2 பாயிண்ட் நான் சொல்லி இந்த ஆராதனை நிறைவு செய்யப்படுகிறது. முதலாவது, பெருமூச்சு விட்டு அழுகிற மனிதனை உலகத்தில் தேடிக்கொண்டிருக்கிறார். பெருமூச்சு விட்டு அழுகிற ஜனம். எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் எடுப்போம் என்று சொன்னால், கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகள் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு. பெருமூச்சு விட்டு அங்கே நடக்கிற அருவருப்புகளை பார்த்து அழுது கொண்டிருக்கிற ஜனங்கள் மேலே அடையாளத்தை போடு என்று சொல்லி 6 புருஷர்களை 2வது வசனத்தில் 6 புருஷர்களை வெற்றுகிற ஆயுதங்களையும் தங்கள் கைகளை பிடித்து கொண்டு வடக்கே பார்த்த உயர்ந்த வாசலின் வழியிலிருந்து வந்தார்கள். அவர்களில் சணல் நூல் அங்கி தரித்து தன் அறையிலே கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருக்கிற ஒருவன் இருந்தான். அவர்கள் உள்ளே பிரவேசித்து வெண்கல பலிபிட தண்டையிலே நின்றார்கள். அப்பொழுது இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை கேருபேனில் எழும்பி ஆலயத்தின் வாசற்படியில் வந்த சணல் நூல் அங்கி தரித்த தன் அறையிலே கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருக்கிற புருஷனை கூப்பிட்டு அடையாளத்தை போடு என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ ஜனமே, ஏன் இந்த அடையாளத்தை போட சொல்லுகிறார்? அவர்கள் பெருமூச்சு விட்டு அழுகிற கூட்டம். அங்கே நடக்கக்கூடிய அக்கிரமங்கள், அருவருப்புகள், அங்கே காணப்படக்கூடிய ஆண்டவர் விருப்பமில்லாத காரியங்கள் எருசலேம் பட்டணத்திலே, அந்த சிட்டியிலே நடந்து கொண்டிருக்கிறதை இவர்கள் காண முடியவில்லை. ஏன் இப்படி நடக்கிறது என்று சொல்லி பெருமூச்சு விட்டு அழுகிறவங்க மேல அடையாளத்தை போடு. யாரு மேல அடையாளம் இல்லையோ அவங்கள வெட்டியும் போடு. எப்படி? யாரு மேல அடையாளம் போடப்படவில்லையோ அவங்கள, அடுத்த வசனம் பாருங்க, அழகா சொல்லப்பட்டிருக்கு. பின்பு அவர்கள் என் காதுகள் கேட்க மற்றவர்களை நோக்கி, நீங்கள் பின்னாலே நகரமெங்கும் உருவ போய் வெட்டுங்கள், உங்கள் கண் தப்ப விடாமலும் நீங்கள் இறங்காமலும் முதியோரையும் வாலிபரையும் கன்னிகைகளையும் குழந்தைகளையும் அங்கே இருக்கிற எல்லாரையும் என்ன செய்யுங்க? வெட்டி போடும். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ ஜனமே, இது கடைசி காலமாக இருக்கிறபடினால் நாம் நம்மளை சுற்றிலும் நடைபெறுகிற காரியத்தை கண்டும் காணாமல் இருக்கக்கூடாது.
அவங்களுக்கு தானே நடக்குது, இவங்களுக்கு தானே நடக்குது என்று சொல்லி நாம் இருந்து விடாதபடி கேள்விப்பட்ட உடனே வட இந்தியாவிலும் சரி மற்ற இடங்களிலும் சரி மிஷினரிகள், ஊழியக்காரர்கள், லே பிரீச்சர்ஸ், இவாஞ்சலிஸ்ட், மற்ற இடங்களிலே சுவிசேஷ கைப்பிருதி கொடுக்கிற ஊழியங்கள் செய்கிறவர்களும், தெருக்கள் நின்று பிரசங்கம் பண்ணுகிறவர்களும், அவங்களுக்கு பாருங்க, ஏன் போய் எல்லாம் பிரசங்கம் பண்ணணும், தேவையில்லையே, நம்ம இஷ்டத்துக்கு நம்ம இருந்துடலாமே, ஆலயம் கட்டியாச்சு, வீடு கட்டியாச்சு, குடும்பம் வந்துருச்சு, பிள்ளைகள் வந்துருச்சு, சுகபோகமாய் கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார், நாம் இந்த வருஷத்தை கடந்து அப்படியே போய் கொண்டிருக்கலாம் என்று சொல்லி கண்டு காணாமல் இராதபடி அங்கே நடக்கிற அருவருப்புகள் நிமித்தம் கர்த்தரிடத்தில் பெருமூச்சு விட்டு அழுகிற ஒரு கூட்டத்தை அங்கே பார்க்க முடிகிறது. பெருமூச்சு விட்டு அழுகிற மனிதனை கர்த்தர் தேடிக்கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் நாம் ஒரு முடிவோடு நாம் இந்த ஆராதனையிலிருந்து எழுந்து செல்லலாம். அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டாதிருங்கள். நம்ம மேல அடையாளம் போட்டிருக்கு. உங்க நெற்றிகளில் கர்த்தர் அடையாளத்தை போட்டு இருக்கிறார். சிலர் சொல்லுவாங்கல்ல, தலையெழுத்துன்னு சொல்லுவாங்க. அந்த தலையெழுத்தை காட்டில் ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அடையாளத்தை போட்டிருக்கார். இவன் என்னுடையவன், எனக்காக இந்த உலகத்தில் என்னுடைய வேலையை செய்து முடிப்பான் என்று சொல்லி, முடிப்பார்கள் என்று சொல்லி வாலிப பிள்ளைகள், பெரியவர்களை கர்த்தர் தெரிந்தெடுத்து இந்த திருச்சபையிலே ராஜாக்களாக, ஆசாரியர்களாக கர்த்தர் வைத்திருக்கிறார். அவருடைய வேலை செய்யணும். அவருடைய வேலையை செய்யும் பொழுது நம்ம வேலை தானா நடக்கும். அவருடைய வேலையை நம்ம செய்து பார்க்கும் பொழுது அவர் சொல்றார், அடையாளம் போடப்பட்டு இருக்கிற ஒருவரையும் கிட்டாதிருங்கள். எந்த வீட்டிலே ஆட்டுக்குட்டியோட ரத்தம் தெளிக்கப்பட்டு இருக்கிறதோ சங்கார தூதன் கடந்து போனான். அல்லேலூயா, கடந்து போனான். இன்றைக்கு நாமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனிதனின் கூட்டத்தில் இருந்து கர்த்தரை தேடுவோம். கர்த்தர் அதுதான் எதிர்பார்க்கிறார். இரண்டாவது காரியம், தேசத்திற்காக திறப்பிலே நிற்கும் ஜனங்களை கர்த்தர் தேடுகிறார். தேசத்துக்காக. இன்றைக்கு எசேக்கியேல் 22:30 நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், 22:30 நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். கர்த்தர் தேடுகிறார். அவருடைய பிரியமான வேலைகளை செய்யும்படியாய் கர்த்தர் தேடுகிறார். தேசத்தில் திறப்பில் நின்று ஜெபிக்கிற ஜனங்களை தேடுகிறார். ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற ஜனங்களை தேடுகிறார். ஆனால் தேசத்தில் என்ன இல்லை? ஜெபிக்கிறவங்களே இல்லை. நாம் வருகின்ற நாட்களிலே அநேக ஜெப நாட்களை நாம் ஏறெடுப்பு செய்ய வேண்டும். என்னிடத்தில் அந்தமானில் ஒரு சைலோ திருச்சபையினுடைய போதகர், இப்படி நல்ல சீனியர், அவர் என்னிடத்தில் பார்ப்பார், பேசுவார். அப்பொழுது அவர் கேட்டார், என்ன இயேசுராஜ் பாஸ்டர் எப்போவுமே என்ன எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும், எப்போவுமே பிஸியாக இருக்கிறீங்களே, உங்களை பார்க்கவே முடியலையே என்று சொல்லி அவர் என்னிடத்தில் கேட்டார். ஆச்சுன்னா ஊழியத்தில் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன். அப்போ அவர் என்கிட்ட கேட்டார், வெரி குட், நல்லது, ஊழியத்தில் பிஸியாக இருப்பது நல்லது. எத்தனை மணி நேரம் நீங்கள் ஜெபிக்கிறீர்கள்? இயேசுராஜ் பாஸ்டர், நீங்கள் எத்தனை மணி நேரம் ஜெபிக்கிறீங்க? ஆண்டவர் சொன்ன காரியத்தில் எவ்வளவு தூரம் உறுதியாக இருக்கிறீங்க? ஊழியம் செய்வது உண்மை, செய்ய வேண்டும். ஆனால் தேவ சமூகத்தில் தேசத்துக்காக, ஜனங்களுக்காக, மக்களுக்காக ஜெபிக்கிற ஜனங்களை கர்த்தர் தேடி கொண்டு இருக்கிறார். அந்த வார்த்தை என்னுடைய இருதயத்தை குத்தினது. வீட்டில் 1000 இடத்தில் சொல்லும் பொழுது அவர்கள் சொன்னால், எத்தனை மணி நேரம் ஜெபிக்கிறோம்? எங்களை நாங்களே கேள்வி கேட்கொண்டோம் கர்த்தருடைய சமூகத்தில். அதன் பிறகு அதிகமான ஊழியங்களையும் செய்தோம். அதே நேரத்தில் தேவ சமூகத்திலிருந்து அவருடைய விண்ணப்பத்தை வைத்து தேசத்துக்காக, தீவுகளுக்காக, அந்தமான் தீவுகளுக்காக அல்லது இந்தியாவுக்காக ஜெபம் ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவர் புது புது தாட்டை கர்த்தர் கட்டளையிட்டு தேவ பணியை செய்து வைத்தார். இன்றைக்கு நாமும் ஆண்டவர் தேடுகிற ஒரு பாத்திரம் இன்றைக்கு தேவை. ஆண்டவர், நான் ஜெபிக்கிறேன், பாண்டிச்சேரிக்கா நான் ஜெபிக்கிறேன், எங்கள் சபைக்கா ஜெபிக்கிறேன். ஆலயத்தில் அநேக சேர்கள் இருக்கிறது, மக்கள் இல்லை. நான் உட்காரும் போது அதுதான் உணர்ந்தேன். இப்போ யார் நிரப்புவா? யாரோ நிரப்புவார் இல்லை, நம்ம தான் நிரப்பணும். நாம் ஜெபிக்கும் பொழுது நாம் தேசத்திற்காக மாத்திரமல்ல, பாண்டிச்சேரிக்காக மாத்திரமல்ல, நம்முடைய திருச்சபைக்காகவும் நாம் ஜெபிக்கணும். பாண்டிச்சேரிக்குள்ள இருக்கிற திருச்சபை இன்னும் ஆத்துமாக்களால் நிரப்பப்பட வேண்டும். மேலே இருக்கிற பால்கனி இல்லை, ஆத்துமாக்கள் நிரப்பப்பட வேண்டும். சிறியோரோ பெரியோரோ தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே கொண்டு வர வேண்டியது நம்ம கடமை. தேசத்திற்காக திறப்பில் நின்று ஜெபிக்கிற ஜனங்களை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். ஜான் நாக்ஸ் என்று சொல்லி அழைக்கப்பட்ட ஸ்காட்லாந்து தேசத்தினுடைய மாபெரும் எழுப்புதல் அவர் மூலமாய் உண்டாடும். இரவெல்லாம் ஜெபிப்பாராம், ஆண்டவரே ஸ்காட்லாந்து தேசத்தை தாரும், இல்லை என்றால் என் உயிரை எடுத்துக்கொள்ளும். அவங்க மனைவி கேட்பாங்களாம், என்னங்க 12 மணிக்கு மேலே ஜெபத்தில் உட்கார்ந்துறீங்க, விடிய விடிய ஜெபம் பண்ணுறீங்க? ஒரே ஒரு வார்த்தை தான், ஸ்காட்லாந்து தேசத்தை எனக்கு தாரும், இல்லை என்று சொன்னால் என் உயிரை எடுத்துக்கொள். அவ்வளோ ஒரு அர்ப்பணிப்பு பாருங்க.
அவங்க மனைவியே சொல்லுவாங்க. ஆனால் அவர் கேட்க மாட்டார், ஜெபம் பண்ணி கொண்டே இருப்பார். ஜெபம் பண்ணி 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 காட்லாந்து தேசத்தில் பெரிய ஒரு எழுப்புதல் உண்டானது. அந்த தேசத்திலே இரத்த வெறி என்று பிடித்த ஒரு மேரி என்று சொல்ல ஒரு அம்மா இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்களாம், நான் இருக்கிற எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் நான் பயப்பட மாட்டேன், ஆனால் ஜான் நாக்ஸ் கண்டா பயப்படுவேன். காரணம் என்ன? அவர் ஜெபிக்கிற மனிதர். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட மனிதர்? படிப்பல்ல, உயர்வல்ல, பதவி அல்ல. அவர் சொல்றார், அவர் முழங்கால் படிக்கிட்டார்னா இங்கே என்னால் தாங்க முடியாது, என் உடம்பெல்லாம் எரிய ஆரம்பிச்சிடும். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளை, தேசத்துக்காக ஜெபிக்கிற ஜனங்களாய் நாம் இன்னும் ஜெபித்து கொண்டு இருப்பீங்க. அது அனல் மூட்டி எழுப்புவதற்காக கர்த்தர் இன்றைக்கு இந்த வார்த்தையை பேசி கொண்டிருக்கிறார். 2 தீமோத்தி 6:7 பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தியை பார்த்து சொல்லுகிறார், உன் அபிஷேகத்தை என்ன செய்ய? அனல் மூட்டி எழுப்பு. நல்லா ஜெபம் பண்ணு, ஆண்டவருக்காக எழும்பு. ஆண்டவர் தேடுறார், உன்னை தான் தேடுறார். தீமோத்தியோ, உன்னை தான் ஆண்டவர் தேடுறாரு. எழும்பு. இன்னைக்கு அநேக தீமோத்தி இங்கே இருக்கலாம், அநேக டேனியல் இங்கே இருக்கலாம், வேதவசனர் டேனியல் போல இருக்கலாம், தேசத்திற்காக ஜெபிக்கக்கூடிய ஜான் நாக்ஸ் இங்கே இருக்கலாம், வில்லியம் கேரி இந்த சபைக்குள்ள இருக்கலாம், தேசத்தை கலக்கினவர். அப்ப ஆண்டவர் தேடுகிற இந்த கடைசி நாம் நாட்களில் இருக்கிறோம். இனி வருஷங்கள் போக போக கஷ்டங்களும் துன்பங்களும் நிறைந்து கொண்டு இருக்கிறது. அதனால தேவனுக்கு பாரமுள்ள இருதயம் உள்ள நபர்கள் தேவை. சத்தியத்திற்காக நிற்கிற ஜெப வீரர்கள் தேவை. சத்தியத்துக்காக நிற்போம், எது வந்தாலும் கர்த்தரை விட்டு கொடுக்க மாட்டோம், கர்த்தருக்காக நிற்போம். ஜெபத்தின் மூலம் தேசத்திலே மாற்றத்தை கொண்டு வரலாம். ஜெபம் பண்ணா திருச்சபைகள் மாற்றம் உண்டாகும். ஜெபிக்கும் பொழுது குடும்பங்களிலே மாற்றம் உண்டாகும். ஜெபிக்கும் பொழுது இந்த பாண்டிச்சேரியிலே கர்த்தர் மாற்றத்தை உண்டாக்குவார். அதனாலே நாம் ஜெபிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அதற்காக நாம் ஒப்பு கொடுப்போம். இந்த கம்யூனியன் திருப்பந்திக்கு ஆயத்தமாக வந்திருக்கிற நீங்களும் நானும் ஜெபிக்கிற ஜனங்களாக ஒப்பு கொடுப்போம். பரிசுத்தமாய் வாழுகிற ஜனங்களாய் ஒப்பு கொடுப்போம். பிறருக்காக நிற்கிற ஜனங்களாய் நாம் ஒப்பு கொடுப்போம். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற ஜனங்களாக ஒப்பு கொடுப்போம். சாட்சியாக வாழுகிற ஜனங்கள் தான் ஆண்டவருக்கு தேவை. அதனால நாம் கண்களை மூடி தேவ சமூகத்தில் 2 காரியத்தில் பெருமூச்சு விட்டு அழுகிற மனிதனுடைய தலையில நெற்றிகளில் அடையாளம். இன்றைக்கு நம்ம அடையாளத்தோடு இருக்கிறோமா? இல்லை ஆண்டவரே, நான் அடையாளம் இல்லாமல் இருக்கிறேன், எனக்கு அடையாளப்படுத்துங்க. ஆண்டவரே, நான் பெருமூச்சு விட்டு இந்த பாண்டிச்சேரிக்காக, புதுச்சேரிக்காக, நான் இருக்கிற இடத்திற்காக, என்னுடைய கிராமங்களுக்காக, என்னுடைய ஸ்ட்ரீட்டுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அடையாளம் போடுங்கப்பா என் மேலே, என்னை பிரித்தெடுத்திருக்கிறீங்க, உமக்கு ஸ்தோத்திரம். 2வது, தேசத்திற்காக நிற்பேன் என்று சொல்லி தீர்மானம் எடுத்து நான் தேசத்துக்காக நிற்கிறேன். தேசத்தினுடைய ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக நிற்கிறேன். உலகம் எங்கிலும் நடைபெறுகிற அநியாய அக்கிரமங்கள் நீங்க வேண்டும் என்று சொல்லி நான் தேவ சமூகத்தில் நிற்கிறேன் என்று சொல்லி உங்களை நீங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது உங்களை கொண்டு கர்த்தர் பலத்த கிரியைகளை செய்வார். அவருக்கு என்ன தேவைன்னா, நான் உம்முடைய வேலையை செய்கிறேன், நாங்கள் உமக்காக ஜெபிக்கிறோம், நாங்கள் திறப்பில் நின்று ஜெபிக்கிறோம் என்று சொல்லி யார் இருக்கிற இடத்துல ஆண்டவரே என்னை சரண்டர் பண்ணுகிறேன், அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறோமோ அவர்கள் தான் ஆண்டவருக்கு பிரியம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். திருப்பந்திக்கு நேராய் உங்களை அர்ப்பணிங்க. என் இயேசு உன்னை தேடுகிறார், இடமுண்டோ மகனே உன் உள்ளத்தில். என் இயேசு உன்னை தேடுகிறார், இடமுண்டோ மகனே உன் உள்ளத்தில். கதறிடும் உன்னை பார்க்கின்றார், உன் கண்ணீரை துடைக்க வருகின்றார். கதறிடும் உன்னை பார்க்கின்றார், உன் கண்ணீரை துடைக்க வருகின்றார். உதவிடும் கரத்தை நீட்டுகிறார், உதவிடும் கரத்தை நீட்டுகிறார். உன் உள்ளத்தில் வாழ துடிக்கின்றார், உன் உள்ளத்தில் வாழ துடிக்கின்றார். என் இயேசு உன்னை தேடுகிறார், இடமுண்டோ மகளே உன் உள்ளத்தில். என் இயேசு உன்னை தேடுகிறார், இடமுண்டோ மகனே உன் உள்ளத்தில். வாலிப பிள்ளைகள் ஒப்பு கொடுங்க. பெருமூச்சு விட்டு அழுகிற வாலிப பிள்ளைகளை கர்த்தர் சபையிலே தேடிக் கொண்டிருக்கிறார். அநியாயங்களும் வேதனைகளும் அக்கிரமங்களும் பெருகி கொண்டிருக்கிற இந்த ஸ்தலத்திலே
இந்த இடங்களிலே கர்த்தர் எனக்காக எழும்பி ஜெபிக்கிற ஆண்களை கர்த்தர் தேடிக் கொண்டிருக்கிறார். எனக்காக யார் இருப்பா? யார் என்னுடைய காரியமா போவா? யார் திறப்பில் என்று ஜெபிப்பார்? பார்த்துட்டு நான் சும்மா இருக்க முடியாது. தேவனிடத்தில் தேசத்துக்காக முறையிடுவேன். தாய்மார்களை தேடிக் கொண்டிருக்கிறார், சகோதரிமார்களை தேடிக் கொண்டிருக்கிறார், தகப்பன் தந்தைமார்களை கர்த்தர் தேடிக் கொண்டிருக்கிறார். நாம் இன்றைக்கு ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, ஆண்டவர், நான் திறப்பில் என்று ஜெபிக்கங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் சாமி. பெருமூச்சு விட்டு அழுகிற கூட்டத்துக்குள்ளே இருக்கிறேன். என் மேல் உம்முடைய அடையாளத்தை போடுங்கப்பா. ஆண்டோட சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இந்த பாண்டிச்சேரியை இந்த இடத்துல என் கையில் ஒப்பு கொடுத்துருக்குங்கப்பா. இரவும் பகலும் ஜான் நாக்ஸை போல பாரத்தோடு ஜபம் பண்ணி அவர் தேசத்தில் எழுப்புதலை கொண்டு வருவதற்கு கர்த்தர் அவர் எடுத்து பயன்படுத்தினார். எழுப்புதல் உண்டானது. இன்றைக்கு நம்மளை நாம் அர்ப்பணிப்போம். இடம் இருக்கா என்று ஆண்டவர் கேட்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் வாலிப பிள்ளைகளை புறப்பட்டு வாருங்கள். WCS மெத்தடிஸ்ட் மென் சண்டே ஸ்கூல் புறப்பட்டு வாருங்கள். தேவனுடைய ஆலயம் வெறுமையாக கிடக்கிறது. அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படவில்லை. அநேக வெறுமையில் கர்த்தர் வாஞ்சையாய் இருக்கிறார். யார் ஜெபிப்பார் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். மார்த்தாள் வீட்டில் இடம் கொடுத்தால் மரித்த லாசரை மீண்டும் கண்டால். மார்த்தாள் வீட்டில் இடம் கொடுத்தால் மரித்த லாசரை மீண்டும் கண்டால். கலங்கிடும் மனிதா வருவாயா? கலங்கிடும் மனிதா வருவாயா? என் கர்த்தரின் பாதம் விழுவாயா? என் கர்த்தரின் பாதம் விழுவாயா? என் இயேசு உன்னை தேடுகிறார். இடமுண்டோ மகனே உன் உள்ளத்தில்? என் இயேசு உன்னை தேடுகிறார். இடமுண்டோ மகளே உன் உள்ளத்தில்? மார்த்தாள் வீட்டில் இடம் கொடுத்தாள், மரித்த லாசரை மீண்டும் கண்டால். இன்றைக்கு உங்கள் இருதயத்தில் இடம் கொடுத்து பாருங்க. தேவனுக்காக எழும்பி வாங்க. தேவனுக்காக, ஆண்டவரே, நான் உமக்காக சாதிக்க ஆசைப்படுகிறேன், என்னை பயன்படுத்துங்கப்பா, என்னை ஊழியத்தில் பயன்படுத்துங்கப்பா. நான் சின்ன சின்ன ஊழியங்களை செய்து வருகிறேன், அதில் இன்னும் எனக்கு எல்லையை விரிவாக்குங்கப்பா. நான் செய்கிற ஊழியத்தில் இன்னும் எங்கள் எல்லையை விரிவாக்குங்கப்பா. நான் இன்னும் தேவனுக்காக ஓடுவேன், அவர் விருப்பத்தை நிறைவேற்றுவேன். அவர் ஆண்டு இயேசு கிறிஸ்து ஆகிய நம்முடைய தகப்பன் எதிர்பார்க்கிற காரியத்தை இந்த பூமியில செய்து முடிப்பேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக, பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆண்டு முழுவதும் உம்முடைய வருகை மட்டும் நீர் எடுத்து பயன்படுத்த வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.